ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும், எவ்விதம் நடக்கும் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. வாழ்க்கை என்பது பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரே விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. தேவன் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் அறிந்திருக்கிறார். சொல்ல போனால் எல்லாவற்றையும் அவரே தீர்மானித்து செயல்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவேற்றும்படியாக திட்டமிட்டும் இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு எதிரான விதத்தில் எதுவும் நடைபெறுவதும் இல்லை. ஏன் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பாதுகாப்பும் நமக்கு அடைக்கலமுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஞானத்தை கொண்டு, பலத்தை கொண்டு, அறிவை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆனால் தேவன் நம் வழியை அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொள்வோம். ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவன் மாதத்தின் இறுதி நாளையும் காண செய்த தயவுக்காய் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும் நீர் எங்களை காண்கிற தேவனாக, காக்கிற தேவனாக, போதிக்கிற தேவனாக, போஷிக்கிற தேவனாக, இரக்கங்களின் தேவனாக இருந்ததற்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், காணாமல் போனவர்கள் இருப்பிடம் அறியவும், சுகப்பிரசவம் உண்டாகவும், வியாதியோடு போராடினவர்கள் சுகம் பெறவும், பிள்ளை செல்வத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கவும் தேவரீர் செய்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் உங்க கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்கிறோம். உம்முடைய இரக்கங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்க இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உங்க பராமரிப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம். எங்களை சகல பாவ சாப கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளவும், சாத்தானை மேற்கொள்ள உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பத்தில் உள்ள பல்வேறு கவலைகளினாலும் அயலாருடன் இருக்கிற பிரச்சனைகள் காரணமாகவும் மனம் நொறுங்கி போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் பிரச்சனைகள் குடும்பங்களிலும் பொது வாழ்வில் ஏற்படுகிற சகல கவலைகளையும் துரத்தி அவர்கள் மனதின் கவலைகளையும் நீக்கி ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தருக்கு சாட்சியாக வாழவும், போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பையும் பெற்று அனுபவிக்க தயவு செய்ய ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள் மற்றும் வியாதியோடு வீட்டில் இருக்கிறவர்களை உங்க தழும்புகளால் குணப்படுத்தி மரண கண்ணிகளுக்கு விலக்கி காத்து தீர்க்காயுசுடன் வாழ உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்க வழக்கங்களுக்கும் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை பெறவும், ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும் ஆரோக்கியமும் ஆலோசனையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள், சுதேச ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ரட்சிக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ இரக்கத்தோடு ஆலோசனையோடு செயல்படவும் உங்க வழி நடத்தல் வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.